ஹலோ. ஒரு சின்ன அப்டேட். ஸோ இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஜூனியர் வந்ததுக்கப்புறம் லைஃப் கோல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஆஃப் மெடிசன் கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் 12 வீக்ஸ் வந்து எவ்வளோக்கு ரிப்ட் ஆக முடியுமோ அவ்வளோ ரிப்ட் ஆகலான்னு பார்க்குறேன். அண்ட் வித்தவுட் எனி அனபாலிக்ஸ் யூசேஜ் ஆர் எனிதிங். ஏன்னா நான் யூஸ் பண்ணியே ஒரு கிட்டத்தட்ட 45 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் ஐவ் லாஸ்ட் சம் சைஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டேன் நான். இப்போ 93.4 கிலோஸ் இருக்கேன் இன்னைக்கு மார்னிங். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 கிலோ குறைஞ்சிருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் 12 வீக்ஸ் வந்து ஹெல்த் ஃபேஸ் இல்லை என்னோட ஹெல்த்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு. எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் ரிப்ட் ஆக முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஐ திங்க் இன்னொரு 6-7 கிலோஸ் நான் குறைச்சேன்னா ஐ திங்க் அபவுட் 86-87 வந்தேன்னா நான் ஐ திங்க் நல்லா ரிப்ட் ஆகிடுவேன் நான் நம்புறேன். நான் இல்லை மேக்ஸிமம் 85 வரைக்கும் கீழே வரலாம். ஸோ வந்தேன்னா ஐ திங்க் less than 10% பாடி ஃபேட் வந்து ஈஸியாக நல்லா கொண்டு வர முடியும். அண்ட் அதுதான் நான் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. இப்போதைக்கு என்ன பாப்பா வந்து பிஸியாக வச்சிருக்காங்க. சரியா தூக்கம் இல்லை எனக்கு. இன் பிட்வீன் நைட்ஸ் எந்திரிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால என் டைம் இப்போ என்கிட்டயே இல்லாதனால நான் நினச்சேன் சரி ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணி என்னால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா 1 இயரா எனக்கு தெரியல எந்த டைம் ஃப்ரேம்னு. இப்போதைக்கு பாடி பில்டிங் ஷோ பண்ணுற ஐடியாவில் இல்லை, பிஸ்னஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் as well. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நிறைய பேர் கோச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பாடி பில்டிங் ஷோஸ் எல்லாத்துக்குமே. கோச்சிங் சைடு அண்ட் என்னோட பிஸ்னஸ் சைடு ஜிம் அண்ட் நியூ வெஞ்சர் பற்றியும் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். நியூ வெஞ்சர் பற்றி நான் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஒரு பிளாக் பண்ணுறேன் நான் என் சேனலில் பார்த்துட்டே இருங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்கு என் லைஃப்பில் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு பாடி பில்டிங் ப்ரொஃபஷனலாக கம்ப்ளீட் பண்ணுறதை கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் இல்லை ஒரு கமா போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னால் நேச்சுரலாக என்னால் பண்ண முடியும். நேச்சுரல்னு சொன்னேன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீ எப்படி ஒன்று நேச்சுரல் சொல்லலாம். நான் என்ன நேச்சுரல்னு சொல்லலை. இப்போதைக்கு எந்த யூசேஜ் எந்த மெடிசன்ஸும் எடுக்காம வெறும் ப்ராப்பர் ஃபுட் டயட் ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனை வச்சு less than 10% பாடி ஃபேட் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ என்னோட ஜேர்னியை 12 வீக்ஸ் வந்து நானே வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வீக் 1 நான் எவ்ரிடே பண்ண போகிறதில்ல, ஒன்ஸ் அ வீக் தான் பண்ண போகிறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி வீக் ஓரளவுக்கு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னால் காமிக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ நல்ல அது என்ன டிஃப்ரென்ஸ், அதை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன், நான் என்ன சாப்பிட்டேன், என்ன நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன்னா ஆப்வியஸாக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்களும் இப்போ வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் பண்ணலாம். ஸோ என் கூடயே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஸோ உங்க எல்லாருக்கும் இப்போ வந்து யாராவது வந்து நீங்கள் வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும், நான் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த 12 வீக் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ என் கூட நான் வீக்லி என்னோட அப்டேட்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி டயட் எடுத்தேன், நான் என்ன கேலரி டெஃபிசிட்டில் இருந்தேன், நான் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன், நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தேன், இல்லை எவ்வளோ கார்டியோ பண்ணேங்கிறது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நானும் ஆரம்பிக்கிறேன், நீங்களும் உங்களோட அப்டேட்ஸை நீங்கள் வீக்லி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும். எனக்குமே நான் உங்ககிட்ட அக்கௌண்டபிளாக இருப்பேன் அண்ட் உங்களுக்குமே வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே ஃபிட்டாக எடுத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி டே 1 வீக் 1ல் இன்றைக்கி என்னோட டே 1 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஆர்ம்ஸ் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வீட்லேருந்து ஜிம்முக்கு போகலாம். பெருசாக ட்ராவல் கிடையாது, கீழேயும் மேலேயும் தான். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு நான் ஜிம்மில் இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறேங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அண்ட் செஷன் முடிஞ்சோடனே ஒரு போஸ்ட் ஆன் ரொட்டீன் போடுறேன், எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் செக்கு. அப்புறம் நீங்களும் பார்க்கலாம் அண்ட் அதை எப்படி நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறத வீக் பை வீக் பார்க்கலாம். ஸோ ஜிம்முக்கு போய் பார்க்கலாம். ட்ராப் பண்ணிக்கலாமா சார்? அது மாதிரி ரன்னிங்கில் இருக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5. 1, 2,
3 6 7 8 9 1 2 3 4 5 1 2 3 4 5 நீங்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் எடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைம் இல்லைங்கிற ஒரு பதில் சொல்லாமல் 45 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமில் ஒரு ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி அன்றைக்கி அந்த டேயோட ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்மளால் ஃபிட்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் எப்போவுமே டைம் இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் வேணாம். ஸோ டைம் எல்லாருக்குமே டைம் இருக்காது. இப்போ எனக்குமே நிறைய ஈவெண்ட்ஸ் என்னோட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு விச் இஸ் ஃபார் தி குட் ஃபார் ஹாப்பினஸ். பட் ஆனால் ஸோ அதை ஒரு ரீசனை காமிச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் டைமுங்கிறது நம்ம தான் பண்ணணும். டைம் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று வேரில் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை டாப்பில் வச்சுருந்தோன்னா நம்ம ஆப்வியஸாக ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வாரத்தில் 4 நாள் கூட பண்ண முடியாதா? ஈஸியாக 4 நாள் பண்ணலாம். அந்த 4 நாள் 30 நிமிஷம் 45 நிமிஷம் 1 hour டைம் இருக்கா? சூப்பர். 1 hour டைமில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபிட்டாக இருந்தலாம். ஃபிட்டாக இருக்குங்கிறது ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஃபிட்டாக இருக்கிறதுங்கிறது. ஸோ ஒரு டிசிப்ளின் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஒரு டிசிப்ளின் ஒன்று வச்சுக்கோங்க. வாரத்தில் 4 நாள் நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு என்ன டைம் ஃப்ரேம் இருக்கோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு நம்ம ஒரு ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் போட்டாலே போதும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சும்மா ஜிம்முக்கு போய் 4 நாள் ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க, எல்லாமே மாறிடும். டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. பட் ஆனால் பவர் பேக்கப் இருக்கிறதுனால உடனே கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் திருப்பி வந்துருச்சு. கரண்ட் இருந்தால் கஷ்டம் ஒர்க் அவுட் பண்ணுறது, இருட்டில் இங்கேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. இப்போ 4 மீல் தான் சாப்பிட்டுட்ருக்கேன் நான். 200-220 grams ஆஃப் ப்ரோட்டீன் தான். நான் அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டதே இல்லை. யூஸ்வலாக 3.5 times பாடி வெயிட் நான் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணேன். பட் ஆனால் இப்போ இந்த வாட்டி வெறும் 2.5 கூட இல்லை, ஆல்மோஸ்ட் 2.5 வெயிட் குறையாது. 2.5 2.23 2.24 times பாடி வெயிட் ப்ரோட்டீன் வந்துடும் இப்போ. ஸோ 4 மீல் தான் சாப்பிட்றேன். ஸோ அப்போ 2300-2400 கேலரிஸ் தான். ரிப் ஆகணுன்னா நம்ம நிறைய கேலரிஸ் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் கேலரிஸ் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ப்ரோட்டீன் லெஸ் தென் 2 grams பண்ணுறது பைத்தியக்காரத்தனம். அதனால் ஒரு 2.2 2.3 மெயின்டைன் பண்ணிப்பேன். மிச்சது பெருசாக ஃபேட்ஸ் எடுக்கிறது இல்லை. எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வேணும் எனர்ஜி பர்பஸ், வெயிட் ட்ரைனிங்காக. அதனால் கார்ப்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா இன்க்ளூட் பண்ணுறேன். பீனட் பட்டர் பிடிக்கும், இதனால் ஃபேட் வெறும் பீனட் பட்டர் சோர்ஸ்லேருந்தும் என்னோடய மீட் சிக்கன் சாப்பிட்றேன்ல அதுலேருந்து கொஞ்சம் ஃபேட் எனக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய எக் ஒயிட்ஸ் தான் சாப்பிட்றதுனால பெருசாக ஃபேட் வராது. சிக்கன் வெறும் 1/2 kg சிக்கன் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன் நான். ஸோ என் ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு இது ரொம்ப நாள் கேச்சு நான் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றேன். பட் ஆனால் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ஹெல்த் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் 6 months 1 year ஹெல்த் தான் மைண்ட் ஃபோக்கஸ். அண்ட் அதே சமயம் பாடி எவ்வளோ ரிப்டாக வச்சுக்க முடியுமோ, எவ்வளோ லீனாக வச்சுக்க முடியுமோ வைக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகுமோ, நம்மளோட கோல்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டயட் எதுவாக இருந்தாலுமே இருக்கணும். ஸோ எல்லாமே லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான், ஒர்க் அவுட்டு டயட் எல்லாமே. பட் அது எண்ட் ஆஃப் தி டே ஃபிட்டாக இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயத்தோட எல்லாருக்கும் மேண்டேட்ரின்பேன்.
ஏன்னா ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாகவே இருக்க முடியும். 7, 8, 9, 10, 11. One, two, three, four, five. நல்ல பம்ப். போஸ் கூட பண்ண முடியல, அவ்வளோ பம்பாகி கிடக்கு மசில். அடுத்தது பேக் ஒர்க் அவுட். Seven. One, two, three, four, five, six, seven, 8, 9. Okay. இன்னும் 2 செட் இருக்கு இதே மாதிரி, ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக்கில். இப்போயே பயங்கர டைட் ஆயிடுச்சு பேக்கு. இதுக்கு மேலே இன்னும் 2 எக்ஸசைஸ் இருக்கு. Three, four, five, six, seven, 8, 9, 10, 11. கீயே வந்து மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் தான். மசிலை வச்சு புல் பண்ணுறது தான் மேட்ரு, சும்மா வெயிட்டை புல் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. ஸோ மசிலை வச்சு புல் பண்ணுறச்சே நம்மளோட பம்புமே பெட்டராகும் அண்ட் ஃபீல் ஆகும். உங்களுக்கு பண்ணுறச்சே பயங்கரமாக ஃபீல் ஆகும். One, two, three, four, five, six, seven, 8, 9, 10. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. காஃபி எனக்கு எல்லாத்துலேயும் ஆட் பண்ண பிடிக்கும். ஸோ காஃபி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு யூஸ்வலாக என்ன போஸ்ட் ஒர்க் அவுட் ஷேக் பிடிக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எதனா இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸஸ் வந்ததுன்னா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷன் நல்லா போச்சு. இன்றைக்கி வெயிட்ஸ் நல்லா தான் புஷ் பண்ணேன், நல்லா தான் போச்சு வெயிட்ஸுமே.
ஸோ இப்போ நான் சரியான ஸ்லீப் இல்லாதனால நான் ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ்வலாக ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரீ ஒர்க் அவுட் வந்து சீபமோட ப்ரீ ஒர்க் அவுட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ப்ராடக்ட்லாம் என்டோஸ்லாம் பண்ணல. நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னா இதில் தான் 130 grams ஆஃப் கெஃபின் இருக்குது. யூஸ்வலாக எல்லா ப்ரீ ஒர்க் அவுட்லையும் 250 mg இருக்கும். ஸோ இதில் வந்து 1 ஸ்கூப்பில் வந்து 130 mg கெஃபின். எனக்கு கெஃபின் ரொம்ப அதிகமாக எடுத்தால் எனக்கு செட் ஆகாதனால நான் யூஸ் பண்ணுற கம்மி கெஃபின்ங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணலாம். இல்லை வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போய் கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் வெயிட் என்னால் நல்லா புஷ் பண்ண முடியுது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கலாம் எப்படி போகிறதுங்கிறது, என் பாடி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம எப்படியும் வீக்லி நான் போட போகிறேன். ஸோ அப்போ எல்லாருமே பார்க்க தான் போகிறேன் எப்படி சேஞ்ச் ஆக போகிறேன் அப்படிங்கிறது. அண்ட் ஸோ ஆல்மோஸ்ட் நானும் ஃபேட் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அப்டேட்ஸை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. ஸோ போஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஃபேட் வந்து கொஞ்சம் சைட்ஸில் இருக்குது, பேக்கில் ஆப்வியஸாக கொஞ்சம் ஃபேட் அக்யூமுலேட் ஆகி தான் இருக்குது. ஸோ ஓவரால் கொஞ்சம் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஐ திங்க் என் கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் ஒரு 15% பாடி ஃபேட் இருப்பேன்னா 14% பாடி ஃபேட் இருப்பேன். 14 to 15% பாடி ஃபேட் இருப்பேன் என்னோட கெஸ்ஸு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஆப்ஸோட விசிபிலிட்டி கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் லைன்ஸ் தெரியுதுங்கிறதுனால 14 to 15% பாடி ஃபேட் இருக்கும். ஸோ டார்கெட் வந்து ஒரு 8% பாடி ஃபேட். அதான் சொன்ன மாதிரி 8% பாடி ஃபேட் அப்படின்னா 6% பாடி ஃபேட் கம்மி பண்ணும். ஒரு 7-8 கிலோ மேக்ஸிமம் 10 கிலோக்குள்ளே குறைச்சி அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வர வைக்கிறது தான் என்னோட பிளானு. உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வரணுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லோரும் அதை அச்சீவ் பண்ணுறோமாங்கிறத நம்ம பார்க்கலாம்.